அதாவது மேடை கூச்சங்கிறது ஏன் வருது தெரியுமா? நான் பேசினா மேடையில் தான் பேசுவேன். சாதாரண மனுஷங்கிட்ட என் கருத்துக்களை நான் பேச மாட்டேன். இப்போ நான் வந்து டெய்லி வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் அவங்க கருத்துக்களை வீடியோ போடுறாங்க, புத்தகமாக எழுதுகிறாங்க. ஆனால் நீ நினைக்கிற கருத்துக்களை நடைமுறை வாழ்க்கையில் மனிதர்களிடம் பேசுகிறாயா? இல்லை, நான் அப்படி பேசுறது கிடையாது. ஏன்னா நான் பேசுகிற ஒரு நடைமுறை வாழ்க்கையில் நான் சந்திக்கிறவரிடம் எனது கருத்துக்களை பேசுவதால் ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் அது போய் சேரும். நான் புத்தகமாக எழுதுனா அதை படிக்கிற அத்தனை பேருக்கும் போய் சேரும். நான் ஒரு வீடியோ போட்டால் அதை பார்க்குற அத்தனை பேர்களுக்கும் அந்த வீடியோ போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசினா மேடையில் தான் பேசுவேன், நான் பேசினா வீடியோவில் தான் அதை வந்து போடுவேன். சாதாரண மனுஷங்கிட்ட நான் பார்க்கும்போது நான் எதையுமே என் விஷயத்த நான் பேசுகிறதே கிடையாது. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என் வீடியோவை போய் பாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என் புத்தகத்தை போய் படி அப்படின்னா, நீ நீ யார், ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? அந்த மாதிரி மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மேடை கூச்சம் ஏன் வருது அப்படின்னா, நான் பேசுனா ஸ்ட்ரைட்டாக மேடையில் தான் பேசுவேன். சாதாரண மனுஷங்ககிட்ட என் கருத்துக்களை நான் பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் மேடை வந்து பயமாக இருக்கும். முதல்ல மனிதர்களிடம் பேசுங்க, நேரடியாக பேசுங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இந்த மாதிரி உள்நோக்கம் இருக்கவே கூடாது. பல பேருக்கு போய் சேரணும், இவங்ககிட்ட பேசுகிறதுனால நான் ஒரு தனியாக என் நண்பரிடம் எனது கருத்துக்களை பேசுவதால் அதனால் எனக்கு என்ன நன்மை, அவருக்கு மட்டும்தான் அது தெரிய போகுது. அதுவே நான் வீடியோ போட்டால் எனக்கு பணம் கிடைக்கும், நான் புத்தகமாக எழுதுனா எனக்கு பணம் கிடைக்கும், பல பேருக்கு அது போய் சேரும். நான் நேரடியாக எனக்கு தெரிந்தவர்களிடம் எனது கருத்துக்களை பேசினால் எனக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேசினா மேடையில் தான் அப்படின்னு நினச்சி மேடையில் போய் பேசுகிறாங்க பாருங்கள். அங்கே மேடையில் பேச முடியாது. மேடையில் பேசுறதுக்கு அது கஷ்டம். அதனால் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, நான் சாப்பிட்டா பிரியாணி தான் சாப்பிடுவேன், பழைய சாதம்லாம் சாப்பிடுவேன், எனக்கு பசியாக இருக்குது, இப்போ இருக்கிறது எனக்கு வந்து இட்லியோ ஏதோ பழைய சாதம் அல்லது கொய்யாப்பழமோ தக்காளி பழமோ தான் இருக்குது, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டா நான் பிரியாணி தான் அப்படின்னு நினைக்கிறவங்க பசியோடு தான் கிடப்பாங்க. அப்போ அதுபோல் தான் நீங்கள் பேசணும்னு நினைக்கும்போது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் உங்கள் கருத்துக்களை பேசுங்க. நான் பேசினா மேடையில் தான், நான் எழுதுனா அது புத்தகத்தில் தான், நான் சாதாரண மனிதர்களிடம் பேசுவதால் எனக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. அப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பேராசை இருக்குது, ஒரு ஆடம்பர நோக்கம் இருக்குது. நீங்கள் பேசுவதால் உங்களுக்கு சாதாரண மனுஷங்கிட்ட பேசுகிறதுனால உங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான். அப்போது பணத்துக்காக தான் பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட சேவை மனப்பான்மை இல்லை. அப்போ நீங்கள் மேடையில் பேசணும். அப்போ அப்படிப்பட்டவங்க மேடையில் பேசும்போது உங்களுக்கு பயம் வரும், நடுக்கம் வரும், விமர்சனத்தை பற்றின ஒரு கவலை வரும், விமர்சிப்பாங்களோ. அப்போது நீங்கள் சேவை நோக்கத்தோடு தான் பேசணும். அப்படின்னா சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துலலாம் பேசணும். எங்கெல்லாம் உங்களுக்கு சாதாரண மனிதர்கள் யாராக இருக்கட்டும், நான் இப்போது எழுதுனா அது புத்தகத்தில் தான் அல்லது பேசுனா அது மேடையில் தான் அப்படின்லாம் இல்லாமல் சாதாரண மனிதர்கள் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ எல்லார்ட்டையுமே பேசுங்க. பேசுவதற்கான வாய்ப்பே இன்றைக்கி ரொம்ப அரிதாகிட்டுருக்கு. நீங்கள் பேசுனா கேட்குறதுக்கு இங்கே யாரும் ஒன்றும் ரெடியாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் பேசுனா மேடையில் தான், சாதாரணமாக நீ பேசவே எல்லாமே பெரிய வாய்ப்புகள் தான். நீ பேசுனா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நீ பேசுனா நேரத்தை செலவழித்து கேட்குறாங்க, கேட்குறதுக்கு இன்றைக்கி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. மேடையில் ஈஸியாக பேசிடலாம், வீடியோவில் ஈஸியாக மேடையில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஆனால் இந்த மாதிரி வீடியோவில் ஈஸியாக பேசிடலாம், ஒரு புத்தகத்தை ஈஸியாக எழுதிடலாம், அதை நீங்கள் பதிப்பகம் போட்டு விற்று புத்தகமாக மாற்றிடலாம், யாரும் உங்களை தடை பண்ண போகிறதில்ல. ஆனால் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு மனுஷங்க நீங்கள் பேசுகிறத கேட்குறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வாய்ப்பு. அதுபோல் வந்து ஒரு மேடையில் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா அதுவும் மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. புத்தகம் ஈஸியாக எழுதிடலாங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு போயிடலாம், வீடியோ ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் ஒரு மனிதரிடம் பேசுவதற்குள்ள அது மிகப்பெரிய அரிதான வாய்ப்பு. அதனால் வந்து நான் இவங்ககிட்டலாம் பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேசுகிறதுனால எனக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது தவறான மனப்பான்மை. ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்க்கு, ஒரு வாய்ப்போட அருமை தெரியல உங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் மேடையில் தான் பேசுவேன், நான் சாதாரண மனிதர்களிடம் பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு வந்து அது மேடையில் பேசுகிறதும் உங்களால் முடியாது, மேடையில் பேசுகிறதும் முடியாது. மேடையில் யார்கிட்ட பேச போகிறீங்க? மக்கள் முன்னாடி தானே பேச போகிறீங்க. அப்போ அதே மக்கள் வந்து தனியாக வந்தால் நீங்கள் பேச மாட்டிங்களா? பேசணும். அந்த மாதிரி தனியாக பேசி பழகுங்க. உங்கள் கருத்துக்களை எல்லார்ட்டையுமே, இப்போ நீ ஒரு நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நான் நடித்தா திரைப்படத்தில் தான் நடிப்பேன், சாதாரணமாக நடிக்க மாட்டேனா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நடிங்க, சாதாரண மக்களின் முன்பு நடிங்க, உங்கள் நண்பர்கள் முன்னாடி நடித்து காட்டுங்க.
அது உங்களுடைய திறமைகள் இருக்கா? இப்போ நீங்கள் ஒரு பலகுற மன்னராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்க, நான் புத்தகமாக போட்டு உங்கள் கையில் தரேன் அப்படின்லாம் இல்லாமல், நான் இன்றைக்கி ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொல்லி உங்கள் நண்பர்கிட்ட காமிங்க. இந்த மாதிரி இது எல்லாமே வாய்ப்பு. நீங்கள் எழுதின கவிதையை அவர் படிக்கிறாருன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரி வாய்ப்புகள் இதுதான் மிகப்பெரிய வாய்ப்பு. புத்தகமாக எழுதி நீங்கள் போடலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. அதை வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது மற்றவங்களோட. ஆனால் இந்த மாதிரி உங்கள் திறமைகளை நீங்கள் பார்க்குற மனிதர்களிடம் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது தெரியும். அப்போ அவங்களுக்கு மேடை கூச்சம் என்பது வராது. மேடையை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே வராது. மேடை 4 பேர் விமர்சிப்பாங்களே, சிரிப்பாங்களே அப்படிங்கிறது யாருக்கு வரும்? இந்த நான் பேசுனா மேடை தான், மேடையில் தான் பேசுவேன், சாதாரண மனிதன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. மேடையை பார்த்தே போயிடுவாங்க. அதனாலே நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, மேம்பட்ட முயற்சிகள் எதுவுமே எடுக்கிறதில்ல, ஒரு லட்சியவாதியாகவே வாழ்வதில்லை. ஏன்னா ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்தால் 4 பேர் சிரிப்பான், கேலி பண்ணுவான், நம்முடைய லட்சியத்தை பார்த்து கேலி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறது, அந்த லட்சியத்தையே எடுத்துக்காமல் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வது. அப்போ யார் கேலி பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்டேயே போய் நீங்கள் நேரடியாக பேசிடுங்க. அப்போ அங்கேயே உனக்கு பயம் போயிடுது. யார் சிரிப்பாங்க அப்படின்னு நீ பயந்தியோ அவங்கக்கிட்ட போய் நீ நேரடியாக பேசு, உன் திறமையை வெளிப்படுத்து. அப்போவே முடிஞ்சு போச்சு. அவங்க சிரித்தா என்ன, அதே நேரத்தில் உனக்கு வந்து அவங்க சிரித்தாலோ விமர்சித்தாலோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்கள்கிட்ட இருக்கணும். நேரடியாக உங்கள் திறமையை ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்துகிறீங்க. நீங்கள் நடிப்பு திறமை, நடிகராகணும்னு நினைக்கிறீங்க. அப்போது உங்கள் நண்பர்கிட்ட போய் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல நீங்கள் நடித்து காட்டும்போது அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் அதனால் உடனே அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அடிப்படை புரிதலோட நடைமுறை மனிதர்களிடம் போய் நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கிற நண்பர்களிடம், உறவினர்களிடம் போய் நம்ம திறமையை வெளிப்படுத்தணும். அவங்க நம்மளை கேலி பண்ணாலும் நம்ம சிரிச்சுட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ மேடையில் பேச வேண்டியது உனக்கு அந்த பயமே போயிடும். ஒரு நடைமுறை வாழ்க்கையே இதுதான், இதுக்கு போய் பயந்தமே அப்படின்னு நினைப்போம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம திறமையை வெளிப்படுத்துகிறோம், அவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு, கேலி பண்ணுறாரு, அல்லது பெருசாக ஒன்றும் இல்லைங்கன்னு கூட சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கை இழந்துடக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், உங்கள் கடமை அது, அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கு போய் நம்ம மேடையில் போய் பயந்தோமே, மேடையில் 4 பேர் சிரிப்பாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டோமே, அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு நினச்சிட்டோம். அதனால் அது தேவையில்லாது, அர்த்தம் இல்லாது. அது எப்போ அர்த்தம் இல்லாதுங்கிற நீங்கள் உணர முடியும் அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில் உங்கள் நண்பரிடம், உறவினரிடம், தெரிந்தவர்களிடம் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. அது ஒருத்தராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், அவங்க முன்னாடி வெளிப்படுத்துங்க. இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு மேடை என்பது பயம் இல்லாமல் போகும். மேடை பயம் என்பது அர்த்தம் இல்லாமல் போகும். அது தேவையற்ற பயம். அது தேவையில்லாத ஒரு பயம்தான்.